I just completed 25 years. I think ஏதோ ஒரு ஃபேஸ்ல ஒரு நாள் திடீர்னு அவர் கேட்டாரு, பாருங்க கல்யாண போட்டோ வந்து will you marry me ன்னு. Are you joking அப்படின்னு. உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்களே பார்த்துக்கணும், டிவி சீரியல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், சேனலோட போராடணும், தினம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஹீரோயின்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நமிதாவை தூக்கிட்டு இருப்பாரு. ஆமா, அப்பெல்லாம் கொஞ்சம் எரிச்சலா வராது, கொஞ்சம் கோவம் வராது, பொசசிவா நான் கேட்டேன், எங்க நமிதாவை தூக்குறீங்க என்ன தூக்க முடியாதா? இதுல அவருக்கு பிடித்த 2 ஹீரோயின்கள், ஒன்னு மீனா ஒன்னு குஷ்பு. அவங்க 2 பேர்கிட்ட எப்படி சிரிப்பார் தெரியுங்களா? ஆனா ஏன் நீங்க எனக்கு வந்து ஆனா என்கிட்ட மட்டும் என்ன எங்க போறோம் அப்படிம்பாரு. எஸ், ஆஃப்டர் அ பாயிண்ட் நாங்க 2 பேரும் பேசி கலந்து பேசி we thought yes why not, we were good, நல்ல நண்பர்களா இருந்தோம். பட் one thing I want a take away in this, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அடுத்தவங்க வேற விதமா பார்க்கலாம். குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் அ குட் மேரேஜ். அவரை பார்க்கும்போது, அதாவது ஷரத்தை பார்க்கும்போது உங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? அவருடைய லார்ஜ் ஹார்ட். ஓகே, நாட் இஸ் பைசெப்ஸ். பைசெப்ஸ் எல்லாம் என்ன, நானும் பைசப் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஜிம்முக்கு போனேன்னா எனக்கும் பைசப் வரும். பட் நோ, எனக்கு லுக்ஸ் டிட் மேட்டர். ஹி ஹேஸ் ஒரு நல்ல பெரிய, உங்களுக்கே தெரியும், பிரச்சனைன்னு வந்தா அங்க யார வேணாலும் இல்லாம போலாம், நான் சரத்குமார் அங்க நிப்பாரு. இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபாதர். நான் இப்போ அவர்கிட்ட சொல்றது, ஒரு நல்ல கணவனுங்கிறது நான் பட்டம் கொடுக்கறத விட ஒரு நல்ல தந்தைங்கிறது நான் பட்டம் கொடுப்பேன். 25 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு மேரேஜ், 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருக்கும். பட் பிகினிங்ல, பிகாஸ் உங்களுக்கும் ஒரு சைல்டு, அவருக்கும் 2 சில்ட்ரன் இருக்காங்க, அந்த சமயத்துல கல்யாணம் அப்படின்றப்போ நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க. அப்போ யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? ஐ டோன்ட் திங்க் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாதி பேருக்கு என் பிரச்சனை தெரியும்னு நினைக்கல. பட் சி, ஒன்று மட்டும் நான் ஐவ் லேர்ன்ட் இன் என் லைஃப் பயணத்தில், வி ஆர் அலோன், எவ்ரி ஒன் இஸ் அலோன். என் அம்மா இறந்த பேர் நான் கற்றுக்கிட்டது, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் அதை தீர்வு காண முடியும், வேற யாரும் அதுக்கு தீர்வு காண முடியாது. Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per sovereign on gold, 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன். சரத்குமாரோட ஃபர்ஸ்ட் நீங்க சந்திச்சது? ஷரத் வந்து நான் ஃபஸ்ட்டு பாம்பே ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அப்போ ஹி வாஸ் அ ப்ரொடியூசர். அவர் ஒரு படம் எடுத்திருந்தார், கண்சிமிட்டும் நேரம். அதுக்கப்புறம் கார்த்திக்கோட ஒரு படம் எடுத்திருந்தாரு. கார்த்திக் எங்கேயோ காணாமல் போயிட்டாரு. கார்த்திகை தேடுறதுக்காக அவர் பாம்பே வந்திருக்காரு. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் லவுஞ்சில் நின்றுட்டுருக்க போகும்போது அங்கே ஷரத் வாஸ் தேர். நான் அவரை பார்த்து, நான் யூஸ்வலாக ஐ நெவர் டு டாக் டு பீப்புள் டூ மச் அட் தட் பாயிண்ட். எங்கள் அம்மா போய் பேசுனாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அப்புறம் கேட்டாங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னா, இல்லை என் ஹீரோ எங்கே இருக்காரு தெரியல, ஒரு வேளை பாம்பேல இருக்காரான்னு நான் பார்க்க வந்தேன்னு. ஓ அப்படியா, எதுக்கு நீங்கள் அடுத்த ஹீரோ பின்னாடி போகிறீங்க, நீங்களே ஒரு ஹீரோ மாதிரி தானே இருக்கீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் சூரிய வம்சம்ல ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூரிய வம்சம், அதுக்கப்புறம் உங்களோட க்ளோஸ்னஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1999? நோ, ஐ திங்க் யா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கார்கிலுக்காக அரவிந்த் சுவாமி, நான், ஷரத், நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து இந்த கார்கில் சப்போர்ட்டுக்காக ஒரு பெரிய ஷோ நடத்தினோம். அப்போ வி ஒர்க் டுகெதர்.
ஸோ வி ஆர் வெரி குட். எல்லாமே ரொம்ப சிறந்த நண்பர்கள். எல்லாமே வீட்டில் தினம் நைட் 3 மணி வரைக்கும் வேலை பார்த்து சாப்பிட்டு சிரித்து பேசி ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ உருவானது. ஐ ரிமெம்பர் வெரி வெல். ஏன்னா கார்கிலோட அந்த ஷோக்கு போகும்போது நான் வந்து அவர் நடிகர் சங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தார் இல்லையா, அப்போ அவர் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னோடனே எல்லாம் போயிட்டு இருக்கு, உங்க ஃப்ரெண்டு தான் வந்து அப்பப்போ முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க பின்னாடி வந்து ஒரு உத கொடுத்தாங்க. அப்பவே நினைச்சியா, ஆஹா இங்க ஏதோ நடக்க போகுதே நடக்குதே அப்பெல்லாம் ஒண்ணு நடக்க போகுதே அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போ டிசைட் பண்ணீங்க திஸ் ஒன் இஸ் ஃபார் மீ? பிகாஸ் 25 years I just completed 25 years. Actually, I don't remember the time. I think ஏதோ ஒரு ஃபேஸில் ஒரு நாள் திடீர்னு அவர் கேட்டாரு, கல்யாண போட்டோ இருக்கு, will you marry me? Are you joking அப்படின்னு. அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பதில். பட் எஸ், ஆஃப்டர் அ பாயிண்ட் நாங்கள் 2 பேரும் கலந்து பேசி we thought yes, why not? We were good, நல்ல நண்பர்களாக இருந்தோம். பட் one thing I want a takeaway in this is என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அடுத்தவங்க வேறு விதமாக பார்க்கலாம். குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் அ குட் மேரேஜ். அவரை பார்க்கும்போது, அதாவது ஷரத்தை பார்க்கும்போது உங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? அவருடைய லார்ஜ் ஹார்ட். ஓகே, நாட் இஸ் பைசெப்ஸ். பைசப்ஸ் எல்லாம் என்ன, நானும் பைசப் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஜிம்முக்கு போனேன்னா எனக்கும் பைசப் வரும். பட் நோ, எனக்கு லுக்ஸ் டின் மேட்டர். ஹீ ஹேஸ் ஒரு நல்ல பெரிய, உங்களுக்கே தெரியும், பிரச்சனைன்னு வந்தால் அங்கே யார் வேணாலும் இல்லாமல் போகலாம், நான் சரத்குமார் அங்கே நிற்பார். அது அவருடைய அது பிறவி குணம். நானே சொல்லுவேன், கர்ணனே வெக்கப்படுவாருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு. அப்படி ஒன்று ஹீ வில் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபாதர். நான் எப்போ அவர்கிட்ட சொல்கிறது, ஒரு நல்ல கணவனுங்கிறது நான் பட்டம் கொடுக்கறத விட ஒரு நல்ல தந்தைங்கிறது நான் பட்டம் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் வந்து சரத்குமாரை ப்ரொடியூசராக பார்த்தீங்க நீங்கள், பட் அதுக்கப்புறம் ஆக்டராக தான் இருந்தார். பட் நீங்கள் ஒரு பக்கம் ஆக்டர் ப்ளஸ் உங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும், அண்ட் டிவி சீரியலில் ப்ரொடியூஸ் பண்ணணும், சேனலோட போராடணும், தினம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஹீரோயின்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நமிதாவை தூக்கிட்டு இருப்பார். ஆமாம், அப்போல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக வராது, கொஞ்சம் கோவம் வராது, பொசசிவாக? நான் கேட்டேன், எங்க நமிதாவை தூக்குறீங்க, என்ன தூக்க முடியாதா? அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு, மேடையில் நான் இது சொல்லிட்டேங்கிறது அந்த அவருக்கு அப்படியே என்னை ஒத்த கையில் தூக்குனாரு. அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு, நடிகர் சங்கம் ஷோ எங்கேயோ ஒன்று, சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ. The most romantic thing that Sharath has done for you? Sharath is the most romantic person. Between you two? நான் கிடையாது. நீ மாமா அது மட்டும் தானா? நான் அவ்வளோதான். மாமா காஃபி சாப்பிட்றீங்களா, மாமா சாப்பிட்றீங்களா, என்ன வேணும் எல்லாம் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். எனக்கு இந்த ரொமான்ஸ்க்கு மேன்ஸ் என் பொண்ணு சொல்லும், இதுல அவருக்கு பிடித்த 2 ஹீரோயின்கள், ஒன்னு மீனா, ஒன்னு குஷ்பு. அவங்க 2 பேர்கிட்ட எப்படி சிரிப்பார் தெரியுங்களா? ஆனா ஏன் நீங்க எனக்கு வந்து, ஆனா என்கிட்ட மட்டும் என்ன எங்க படம் அப்படிம்பாரு. பட் when he ஹாய் குஷ், ஹாய் மீனு, அப்புறம் இப்படியே சாஞ்சிக்கிட்டே பேசுவார். பட் ஆனா நீங்க மீனா கூட யூ கோ அவுட் ஃபார் காஃபி எல்லாம், இது வந்து கொஞ்சம் we are all good friends. ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் இப்படி போகுது, அது என்னது? All good friends. So how do you like? We all have gone past a stage. I think, don't you think ஹாசினி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு இவ்வளோ தெரியும் போது அடுத்தவங்களுக்கும் தெரியும்ல. The best gift that he's given you, do you remember? ஐயோ, அவர் எப்போ பார்த்தாலும் gift தான். How lovely. Gift. இப்போ இது வெட்டிங் anniversary கொடுத்த this Cartier thing. He'll come. ராதிகா, நான் தூங்கிட்டு இருப்பேன் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு ஏதோ அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, கொஞ்சம் வாசலில் போய் பாரு என்ன இருக்குன்னு சொல்லுவார். நான் 12 மணி, யாரையா இது 12 மணிக்கு வந்து என்ன கிஃப்ட்டு, ஏதோ கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய் திறந்தா அவர் நின்றுட்டுருப்பாரு பொக்கேயோட. எங்கேயோ ஒரு ஊரில் ஷூட்டிங்கில் இருந்திருப்பாரு. வந்து he'll come, he likes surprises, he loves to make not me only, everyone happy.
ஓகே. children, mother, sister. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் தட் யூ டன் ஃபார் ஹிம்? நீங்க பண்ண ஒரு அற்புதமான விஷயம் அவருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அது மட்டும் இல்ல, லைக் யூ ஆர் தேர். அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாது. நான் என் பொண்ணு சொல்லம்மா உங்களை மாதிரி ஒரு சினிக் யூ டோன்ட் பிலீவ் இன் லவ்மா. ஐ said I don't. அவர் எப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு பொறுமையா ஒரு டாலரண்டா இருப்பாரு. ஆமா. அது வந்து ஒரு பீப்புள் ஸ்கில் இருக்கு. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ஏன் நிறைய டைம் வேஸ்ட் பண்றாரு? நிறைய கத்துக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி நைஸ் டு பீப்புள். யா he is. ஓகே. அவர் வந்து ஹீஸ் a people's person. அவர் எப்பவுமே ஒரு 10 இடத்துல இறங்குவாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நான் அவர் கூட அவர் அரசியல் பிரவேசத்தில் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிற ஜனங்க அது இது ஏதாவது நடந்தால் கூட ஃபர்ஸ்ட் பர்சன் ஹி வில் கெட் டவுன். என்ன பிரச்சனைங்க எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அடிப்பட்டு அது இது. ஃபேசினேட்டிங் கேரக்டர் அந்த அந்த வகையில். பட் எப்படிதான் இருந்தாலும் வீட்ல கொஞ்சம் ஃபஸியா இருப்பாங்க. ஐயோ இது எப்படி பண்ணாத, அதை அப்படி பண்ணாத, அதை அந்த கேள்வி மட்டும் நீங்க கேட்கவே கூடாது. கேட்டுட்டேனே நானு. டாமினேட்டிங்கா இல்லை எப்படி அவரா? நான் லண்டன்ல இருக்கேன், அவர் இங்க இருக்காரு. ஹீல் கால் மீ இங்க காலையில் அவர் 5:30 மணிக்கு ஏஞ்சிடுவார். எனக்கு லண்டனில் அப்போ என்ன டைம் 1 மணி. ஃபோன் பண்ணிம்மா கொஞ்சம் கிச்சனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காஃபி கரெக்டாக போட சொல்லு அப்படிம்பாரு. டில் டுடே இதுதான் பிரச்சனை எனக்கு. நான் எங்கே இருந்தாலும் எனக்கு காஃபி போடு, எனக்கு என்ன எனக்கு இது எனக்கு நீ பண்ணு கரெக்டாக அப்படிம்பாரு. நானே டயர்டாகி ஷூட்டிங்லேருந்து வந்து 1008 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நான் வந்திருப்பேன், இன்னும் பிஸ்னஸில் ஆஃபீஸில். பட் ஐ திங்க் அந்த ஒரு ஸ்டெப் நம்ம அதிகமாக எடுத்து அது அவருக்காக அது பண்ண போகும்போது இட் சஸ்டெயின்ஸ், இட் மேக்ஸ் த ரிலேஷன்ஷிப் மோர் என்ஜாயபிள். சமீபத்தில் ஒரு பெரிய வெட்டிங் நடந்தது. சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். தெரிஞ்ச ஃபேமிலி. ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டா. அவ்வளோ செலவு பண்ண, அவ்வளோ கிராண்டாக ஒரு கல்யாணம் வெளியூரில். அப்போ நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனப்போ சரி என்ன ப்ராப்ளம், வாட் ஹேப்பன்? இல்லை ஆண்டி அவங்க எனக்கு காஃபி போட சொன்னாங்க. ஸோ பேசிக்லி நான் நேற்று கூட இது ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து எம்பவர் ஆயிட்டாங்க. எல்லா பெண்களும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, சுயமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லா வாழணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு எல்லா பெண்களும் ஆசைப்படுறாங்க. கரெக்டா? ஆனால் எங்கள் மகன்களை இந்த எம்பவர்ட் பெண்களோட வாழ்றதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோமா இல்லையா? சொல்லி கொடுக்கல. ஸோ அந்த ஆண்கள் வந்து இப்போ இருக்கிற பெண்களோட வாழ்றதுக்கு தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அதனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப என்னை வந்து கிரிஞ்சுன்னு சொல்லாதீங்க. நிறைய விஷயங்கள் நான் நிறைய பேரை மீட் பண்ணுறனால நிறைய பெண்கள் பேச போது நான் கேட்டுட்ருப்பேன். ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த கேர்ள், த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த பாய். அவங்க எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பேசி தீர்க்க முடியுங்கிறது தே டோன்ட் நோ. உடனே பிரேக்கப், உடனே தோல்வி, உடனே மனசு உடைஞ்சு போய் என்னென்னமோ யோசிக்கிறாங்க. அது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதையெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கை. இதெல்லாம் தாண்டணும். இட்ஸ் ஓகே, யூ கேன் ஹாவ் அ பேட் டே, ஐ கேன் ஹாவ் அ பேட் டே. நான் உங்களை திட்டலாம், நீங்கள் என்ன திட்டலாம், என் கணவர் என்ன திட்டலாம். தட் டசன்ட் மீன் ஐ வில் கீப் குவைட். ஐ வில் கிவ் இட் பேக் டு ஹிம் லேட்டர். பட் அது அழகாக கொஞ்சம் அப்படியே மைண்டை செட் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு செட் பண்ணி தான் சொல்லுவேன். 25 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு மேரேஜ், 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருக்கும். பட் பிகினிங்கில் பிகாஸ் உங்களுக்கும் ஒரு சைல்டு, அவருக்கும் 2 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த சமயத்தில் கல்யாணம் அப்படின்றப்போ நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. அப்போ யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? ஐ டோன்ட் திங்க் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பாதி பேருக்கு என் பிரச்சனை தெரியும்னு நினைக்கல. பட் சி ஒன்று மட்டும் நான் ஐவ் லேர்ன்ட் என் லைஃப் பயணத்தில், வி ஆர் அலோன். எவ்ரி ஒன் இஸ் அலோன். என் அம்மா இறந்தப்ப நான் கற்றுக்கிட்டது, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் அதை தீர்வு காண முடியும், வேறு யாரும் அதுக்கு தீர்வு காண முடியாது.
see you have found your soulmate. அவரும் அவரோட soulmate கண்டுபிடிச்சார். கொஞ்சம் லேட்டா தான் நடந்தது. பட் இருந்தாலும் இந்த பர்சனோட எனக்கு happiness. I get excited. எனக்கு I want to be with them, have a cup of coffee, go for a holiday, go in the snow. அந்த மாதிரி எல்லாம் தோணும்போது பக்கத்துல எல்லாம் வேற விதமான நாய்ஸஸ் வரும்ல, அதெல்லாம் தாண்டி அந்த பிளசன்ட் மூமெண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருந்தது? அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை ஹாசினி. அதெல்லாம் ஐ டோன்ட் பாதர். நான் இப்போ இருக்கிற ஹீரோஸ் கூட எல்லாரும் கூட பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் நான் நடிச்சிட்டேன். ஐ டெல் தெம் ஒன் திங், நீங்கள் இப்போ ஹீரோஸ் இருக்கிற ஐ மீன் நீங்கள் இப்போ ஹீரோஸாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான டைமுங்க. ஏன்னா அப்போ எங்களுக்கு இவ்வளோ நாய்ஸ் கிடையாது. இப்போ அவுட் சைட் நாய்ஸ், இப்போ இன்டர்நெட், சோஷியல் மீடியா, அவனுக்கு தே திங்க் இட் இஸ் தியர் வேர்ல்ட் ரைட் டு கமெண்ட் ஆன் யூ. கேவலமாக பேசுவாங்க. நான் செட்டில் இருந்திருக்கேன் ஒரு வாட்டி. பிரதீப்பை வந்து யாரோ ஒருத்தர் சொன்னப்போ ஐ காட் வெரி ஒஃபெண்டட். ஐ திங்க் ஒரு வாட்டி ஷரத் சார் இருக்க போது ஒரு பெண் தப்பாக ஒரு ரிப்போர்ட்டர் தப்பாக கேள்வி கேட்டோடனே அவர் சொன்னார், யூ கேன் சே தட். இல்லை, வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு ஹீரோ, எல்லாரும் ஒரு ஹீரோயின் தான். ஆல் ஆஃப் அஸ் வி ஆர் ஸ்பெஷல் இன் அவர் ஓன் வே. இது என் ஜேர்னி, அது அவர் ஜேர்னி. ஆனால் இப்போ இருக்கிற அவுட் சைட் நாய்ஸை தாண்டி ஒரு ஹீரோவாக இருந்து ஜெயிக்கிறது தான் அப்பா பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும். இங்கெல்லாம் இப்படி டஃப்பாக இருக்காங்க. பட் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏதோ ஒரு ஐ திங்க் மைசூர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வி போத் வேர் ஷூட்டிங் இன் த சேம் பிளேஸ். ஒரே ரிசார்ட்ல இருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருப்போம். ஃபோன் வந்தது, மாமா எப்படி இருக்கீங்க மாமா? ஹாசினி, இவ்வளோ வருஷம் நடிச்சிட்டேன், காசு கொடுத்து நடிக்க வச்சாங்க, கொஞ்சம் ஃபோன்ல நடிக்க முடியாதா? இல்ல இல்ல அப்படி சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. the love and affection that they have between them ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் அவங்க மாமான் தான் கூப்பிடுவாங்க ஹஸ்பண்ட, தெரியுமா? மாமான் தான் கூப்பிடுவாங்க. இட்ஸ் so sweet really. நான் அவர் பேரு சொல்லி கூப்பிட்டேன்னா he knows I'm angry. பட் இப்போ வந்து மாமாவோட பெஸ்ட் டைமா இருக்கு. you know, he's having a good time. ஒரு கரியர்லயே ஒரு பெரிய பீக்ல போயிட்டு இருக்காரு. you know, like a second innings மாதிரி. so இப்போ ஆக்சுவலா வந்து ஈவன் பெண்களுக்கு நான் வந்து இந்த தாய் கிழவி பார்த்து நான் சொல்றது, இன்னைக்கு இப்போ நாங்கெல்லாம் கான்டெம்பரரிஸ், எங்களை மாதிரி இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. லாங் லாஸ்டிங்ல யார் இருக்காங்க? நயன்தாரா, த்ரிஷா, இந்த மாதிரி சமந்தா, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. சில பேரெல்லாம் வந்த ஸ்பீட்லேயே போயிடுறாங்க, மறந்து போய்டுறோம். ஸோ இது வந்து ஒரு பார் மாதிரி தான். நான் அவங்க தாய் கிழவி பண்ண முடியாது, அது வேற விஷயம், அது விட்டுடலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு they will have one spark. நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் சக்சீடட் இன் தட். பிகாஸ் நான் டெலிவிஷன் வந்தப்போ கூட ஐ ரேஸ் தட் பார். அண்ட் கல்யாணானா சினிமா ஹீரோயின்ஸுக்கு கரியரே கிடையாதுன்னு சொன்ன காலம், குழந்தை பிறந்தா அவங்கள எங்கே புதைக்கலான்னு யோசிக்கிற காலம், அதெல்லாம் மீறி அதை விட பெரிய ஹீரோயினாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த வயதில் ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்டு அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்று எல்லா பெண்களும் நம்புற மாதிரி இன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ப்ராவிடன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், கடவுள் சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், ஜீசஸ் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஐ ரியலி தேங்க் எவ்ரிதிங். பிகாஸ் நான் இது அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது, என்னை உண்மையாக காதலிச்ச ஒரே விஷயம் என் தொழில் மட்டும்தான். அந்த தொழில் எனக்கு என்னைக்குமே துரோகம் செஞ்சதில்லை, அந்த தொழில் என்னைக்குமே என்னை கைவிட்டு போனதில்லை. ஸோ இட்ஸ் மை ட்ரூ லவ். Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per Savaran on gold, 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner MOP Vaishnav College for Women.